7 days health and beauty tips நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருப்பது பொடுகு. பொடுகுத்துல பல்வேறு மனிதர்களுக்கு தலையில் அதிகமான வேர்வையால் மாசு படிந்து பூஞ்சை காளான்களால் பொடுகு உண்டாகிறது. நம்ம தலையில் வேர்வை துளிகள் வராமல் அந்த பொடுகானது அடைக்கும் போது முடி உதிர்வு, பங்கஜ் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. பொடுகு நமது தலையில் உள்ள துளைகளை அடைக்கிறதுனால முடியால் சுவாசிக்க முடியாமல் அது பங்கஜ் போன்ற இன்ஃபெக்ஷனால் முடி உதிர காரணமாகிறது. இதை ஆரம்பத்தில் நம்ம தடுப்பதற்கான வழிமுறை என்ன, அதை எப்படி போக்கலாம், நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி பொடுகை குணப்படுத்தலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் அரை முடி எடுத்துக்கோங்க, கற்றாழை ஜெல் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முடி நிறைய இருந்தால் 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயில் என்ன சத்து இருக்குன்னு பார்ப்போம். தேங்காயில் கால்சியம், மேக்னீஸ் போன்ற சத்துக்கள் இருப்பதனால் நீரிழிவு போன்ற நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேங்காயில் சத்து இருக்குது. கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகள் பலப்படுத்தும், நம்ம வயிற்று புண்ணை ஆற்றும், முடியின் வேர்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா வெந்தயத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதனோட குணப்பண்புகள் என்ன. வெந்தயம் குளிர்ச்சி கொடுக்க நீர் சத்து இருக்குது, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து போன்றவை அதிகமாக உள்ளன. இரண்டாவதாக சுண்ணாம்பு சத்து, மணி சத்து, இரும்பு சத்து, சோடியம் சத்து, பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் அதிகமாக நிறைந்துள்ளனன்னு சொல்கிறாங்க. மூணாவதாக தயாமின், நிக்கோடிக் அமிலம், வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் உள்ளதாக வெந்தயத்தில் சொல்லப்படுது. தலையில் தேய்க்கிறதுனால எண்ணெய் பசையை போக்கும், முடி வளர்ச்சியை கொடுக்கும், கருமை நிறத்தை கொடுக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், பல்வேறு குணங்கள் கொண்டது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கற்றாழை. கற்றாழையில் என்ன பண்புகள், என்ன சத்து இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கற்றாழையில் கால்சியம், குளோரின், சோடியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், வைட்டமின் ஏ, B1, B2 மற்றும் பாலிசாக்கரைடுகள், யூரிக் அமிலம் போன்ற சத்துக்கள் உள்ளன. கற்றாழை ஜெல்லை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஷியலுக்கு, பிறகு முகப்பரு, கருவளையம், கருந்திட்டுக்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைக்கு நம்ம இந்த கற்றாழை ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதோட ஒரு சில கலவைகளையும் சேர்ந்து அப்ளை பண்ணும்போது முகம் பொலிவாக அழகாகவும் மாறும். அடுத்து நம்ம ரெண்டாவதாக தலைமுடி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம். பொடுகு, வழுக்குத்தலை, முடி உதிர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் முடி உதிர்வு ஏற்படும். அதுக்கு நம்ம கற்றாழை ஜெல்லை ஒரு சில கலவையோடு கலந்து மிக்ஸ் பண்ணும்போது முடியின் ஆயுள் காலம் நீளமாகவும், முடி அழகாகவும், பொடுகு தொல்லை அடியோடு போகிறதுக்கு இந்த கற்றாழை ஜெல் ஒரு காரணியாக விளங்குது. அடுத்து நம்ம அந்த கலவையை எப்படி ரெடி பண்ணுவோன்னு பார்ப்போம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3ஐயும் நல்லா மிக்சியில் மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் தலையில் வேர்க்கால்கள் படும்படி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா ஷாம்பு போட்டு குளிக்கணும்னா குளிச்சுக்கோங்களா, இல்லைன்னா அந்த ஷாம்பு போடாமல் நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போடாமல் இருந்தாலும் முடி ஷைனிங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் ஷாம்பு போடலை, நீங்கள் ஷாம்பு போடணுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் ஷாம்பு போடாமல் உங்கள் முடியை நல்லா துவட்டிட்டு பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காகவும் முடி நல்லா பளபளப்பாகவும் நல்லா பிளாக் கலரில் இருந்துச்சு. நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். ஷாம்பு போடாமல் பார்ப்போமேன்னு போட்டேன். 15 நிமிஷம் கழித்து நான் தலையை வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.